ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி வச்சு எங்கள் அட்டகன் டைட்டில் சீசன் 3 எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடி இறந்தவங்களுக்கு நாம தான் அவங்களுக்காக அர்த்தத்தை கொடுத்தாகணும். ஏன்னா இந்த கொடூரமான உலகத்துல நமக்கான இடத்தை நம்ம விளையாடணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. என்னோட வீரர்களை தைரியமா வாங்க. என்னோட வீரர்களை பயத்தை விட்டுடுங்க. என்னோட வீரர்களை சண்டை போடுங்க. இவருனால தான் பட்டிருக்கோம். விழுந்துட்டாரு. நீ எதுவுமே எப்படி பார்க்க ரொம்ப பாவம். அவங்க கண்ணு முன்னாடிதான் எல்லாரும் செத்தாங்க. தெரிஞ்சு வராங்க. வெளி உலகத்தோட ஞாபகத்தை கிங்ரைஸ் எடுத்ததுல இருந்து எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. அதே முட்டாள்தனத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில வயசானவன்ல இருந்து குழந்தை வரைக்கும் எல்லாரையும் நம்மளை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படியும் நம்ம சாகதான் போறோம். பெருமையோட சாகலாமே நினைக்கிறாங்க. என்ன முட்டாள்தனம். கல்ல தூசியா மாத்திட்டேன். எனக்கு என்ன பவர் கிடைச்சிருக்கு? ஏன் நாளுக்கு நாள் இவ்வளவு பலமாயிக்கிட்டே போறேன்? நீ உன்னோட அப்பா மாதிரி கிடையாது. உன்கிட்ட பவர் இருக்கும் போதே நீ என்ஜாய் பண்ணிக்கணும். சோ இப்போ இவங்க எல்லாரும் இதே மாதிரி ரசிக்கி பந்தாக்கி விளையாட போறேன். என்ன நோக்கிதான் வருது. இப்படிதான் நான் சாக போறேன்னா இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா? அவ இந்நேரம் நல்லா தொங்கிக்கிட்டு இருப்பா. மனசு நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு நேரத்துல நான் ஏன் அவளை பத்தி யோசிக்கிறேன்? இப்போலாம் கண்ணு மணி வந்துட்டு போவாங்கல்ல இந்த லாஸ்ட் மினிட்ல. ஸ்மோக் போட்டு விட்டு போயிட்டாங்க. இதே கேள்விதான். என்ன புடிச்சிருந்துச்சா? இந்த முறை பிச்சை கொஞ்சம் மாத்தி போட்டிருந்தேன். ஒருத்தர் கூட மிஞ்சிட போல இருக்கு. வர்றானுங்கடா வீரங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் இதை பார்த்து கறி கிளம்புறாங்க. அதான் ரொம்ப பாவம். பாவப்பட்ட உயிரினங்க செத்து போச்சுங்க. இறக்கவும் படுறான், செய்யவும் செய்யறான். என்னது இது? என் டைட்டன்ஸ் எல்லாம் விஜய் விழுந்து போடு வர்றான்டா. சர்க்கஸ் விளாடுறனா அவன் வேலையே. ஆமா, கேப்டன் லீவாய் ரொம்ப ஆபத்தானவன். துண்டே ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போயிடுது. போடு என்ன ஸ்பீடு. யோசிக்கவே விடல, அவ்வளோ ஃபாஸ்ட். போடு மவனே நீ மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் உன் உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா அது குணமாகிற வரைக்கும் உன்னால டைட்டனா மாற முடியாது. நான் சொன்னது சரிதானே? ஏய், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். பதில் சொல்றதா நல்ல மேனர்ஸ். என்னால இப்ப அவனை சாகடிக்க முடியல. ஒருவேளை இன்னும் அங்கே யாராச்சும் உயிரோட இருக்கலாம். அவங்க சாவோட இறுதி நொடியில இருந்தாலும் சரி,
இந்த இன்ஜெக்ஷன் மூலமா அவங்க டைட்டனா மாறிடுவாங்க. அப்புறம் அவங்கள வச்சு இவனை சாப்பிட வச்சிடலாம். அப்புறம் பீஸ் டைட்டனோட பவர் நமக்கு சொந்தமாயிடும். ஒருவேளை அவனோட உயிர் இறுதி நொடியில இருந்தா என்னால அவனை காப்பாற்ற முடியும். ஒரு விழுந்தாரு ஆத்துக்குன்னு அந்த போயிட்டான். இவன் நான் தான். இவன் ஏதாச்சும் பண்ணணும். நீ எங்க போய்கிட்டு இருக்க? இல்ல எல்லாரும் போங்க, அவனை கொன்றுங்க. உண்மையா ஒரு சாலா மாதிரி இவனுங்களாம் ஏமாத்துறாங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. அவங்க உன்னை பத்தி சொன்னது உண்மைதான் லிவாய். நீ ரொம்ப ஆபத்தானவன். ஒருவேளை ஒரு ஆயுதத்தை நீ சரியா பயன்படுத்தாம இருந்திருந்தா இந்நேரம் மத்தவங்க மாதிரி நீ செத்துருப்ப. கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருப்போம், ஆனா நாங்க தான் ஜெயிச்சிருப்போம். ஒரு நிமிஷம். நான் கமாண்டர் ஏர்வேலுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி உங்க சாவடி பண்ணி சத்தியம் பண்ணியிருக்கேன். அதை காப்பாத்துவேன். உயிரோட இருக்கான். வச்சிருக்கேன். என்ன இது? நான் உயிரோட இருக்கேன். இதுக்கு நிச்சயமா சாத்தியமே இல்லை. எர்வின் இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் இதுதான் நம்புறோம். நான் ஒரு அங்கேயே விழுந்தா தானே அடிப்படல. யாராவது உயிரோட இருக்கீங்களா? ஆனா பீஸ் டைட்டனை இப்படி முடிப்பான்னு எதிர்பார்க்கல. உயிரோட தான் இருக்கான். எதனால இன்னும் அவன் சாகல? இன்னும் இவங்களை எல்லாம் எதிர்க்காம நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆர்மன், ஏரன் இங்க இருந்து சேஃபா வெளியே கூட்டு போறதா நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஒளி ஆயிட்டான்ல. அந்த கொலாசல் டைட்டன் அவனோட உடம்பு மெலிஞ்சிச்சு. மெலிஞ்ச மாதிரி இருக்கு. Guys, ஆஞ்சி சொன்ன மாதிரியே தான் நடக்குது. கொலாசல் டைட்டனை தாக்கிக்கிட்டே இருந்தா அவனோட உடம்பு பலவீனமாயிடும். அப்படியா? உங்களுக்கு ஏரனோட எக்ஸ்பெரிமெண்ட் ஞாபகம் இருக்கா? அவனால 3 முறை மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஒருவேளை 15 மீட்டர் டைட்டனுக்கு 3 முறைனா 60 மீட்டருக்கு இருக்கிற டைட்டனுக்கு இன்னும் கம்மியா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அவனோட ஸ்ட்ரீம் அட்டாக் வேற. அவன் அந்த அனலை உருவாக்குறதுக்காக அவன் உடம்புல இருக்க மசில் டிஷ்யூஸை எரிக்கிறான் போல. அவன் எலும்பு கூட தவிர எல்லாத்தையும் எரிக்கிறான். அப்போ அவனை ஸ்ட்ரீம் போட வைக்கணும். ஆர்மன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எப்படியாவது ரைனரை இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போகணும். ஏரனும் நானும் சேர்ந்து இந்த கொலோசல் டைட்டனோட கதையை முடிக்கிறோம். எங்க 2 பேரால இதை பண்ண முடியும். ப்ளீஸ் என்ன நம்புங்க. அப்படின்னா சரி. ரைனரை நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. பிளான சொல்ல இவ்வளவு நேரம் ஆச்சா? கண்டிப்பா சாகத்தான் போறோம்னு நான் நினைச்சேன். ஏன்னு தெரியல. நம்ம எல்லாரும் இழந்த சுதந்திரத்தை பத்தி யோசிக்கும் போது ரொம்ப தைரியமாவும் பலமாவும் உணர்றேன். ஒருவேளை இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் நிச்சயமா கடலை பார்ப்பேன். ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வெளி உலகத்தை பத்தி யோசிக்கும் போது எனக்குள்ள பெரிய தைரியம் வருது. எழுந்துரு. கடல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஏதோ சொல்றான் போல. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட பிளான். இப்போ இந்த பிளானை நாம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐயோ, என்ன பிளான் தெரியல. ஏமாத்துறதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நாம சாதிச்சிருவோம். வெற்றி நமக்கு சொந்தமாயிடும். புரிஞ்சுதா? வெட்டோட்ட அவங்க கிட்ட விட்டுட்டோம். அவனை அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இப்ப நாம ரைனர் அவங்க கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கணும். நாம தூரத்துல இருந்து அவனை திசை திருப்பிட்டே இருப்போம். புரிஞ்சுதா? எங்க இதை தடுக்கவே முடியாது. அவனை ஒரு கண்டுக்காம போயிட்டான். அடச்சா. ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு பண்ண மாட்டான்.
அப்படின்னா நாம அவனை கொண்டாகணும். போட்டு இவங்களாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ட்டு ஐயா பாட்டுக்கு ஓடுறாரு. ஒருவேளை ரெய்னரை நம்ம திசை திருப்ப முடியலனா நாம அவனோட கதையை இங்கேயே முடிச்சாகணும். எரனையும் ஹார்மோனியும் காப்பாத்துறது தான் நம்மளோட வேலை. ஆமா, எனக்கு அது தெரியும். இப்ப நம்ம கிட்ட 3 தண்டர் ஸ்பேஸ் தான் இருக்கு. அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம சண்டை போடலனா ஜெயிக்க முடியாது. என்ன ஏதோ தாக்குன மாதிரி இருக்கு. என்னது அது? ஒரே ஒரு தாக்குதலால நான் விழுந்துட்டேன். மறந்துட்டான் போல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த இடத்தை நான் மொத்தமா எரிக்க போறேன். உன்னால முடிஞ்சா உன்னோட டைட்டன் பாடி மேல பாக்குற மாதிரி கீழே படு. பேட்டோல்ட், எனக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்குள்ள பலமும் இல்ல. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டுக்கிறோம். ஏரன் அங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நாம ஏரனை பிடிச்சிட்டோம்னா நாம எதுக்காக வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிடும். சரிதானே பேட்டோல்ட்? என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த முட்டாள்களை கொண்டுட்டு நான் உன்கிட்ட சீக்கிரம் வரேன். அந்த 4 பேரும் அந்த பக்கம் போனாங்கன்னா அது ரைனருக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் 104th இருக்க சில பேரும் ஏறினும் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த பிளாஸ்டிக் அப்புறம் எல்லாரும் செத்துடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் நினைக்கிறது நடக்காம இருக்கிறது பழகிடுச்சு. ஆர்மன் எதுவும் பண்ணாம இருக்க ஏறினை எழுப்பி உட்கார வச்சு என்ன ஆக போகுது? இதுதான் உன்னோட இறுதி நொடிகள். இதை நீ எப்படி கழிக்க போறேன்னு பார்க்கறதுல ஆர்வமாக இருக்கேன். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணதை நான் தான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனா இதுல நான் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேங்கிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. ஒரு நிமிஷம். ஹார்மன், அப்படின்னா நீ என்ன மன்னிச்சிட. கடலை பார்க்காம நிச்சயமா என்னோட உயிர் போகாது. நிலைமை மொத்தமா கைமீறி போயிடுச்சுன்னா நம்ம இந்த பிளானை மாத்திக்கலாம். ஓகே தானே? இங்கே ஏதோ நடக்கிற மாதிரியே தோணுது. இருக்கு. உனக்கு தான் நல்லா தெரியுமே, எப்பவுமே என்னால ஹீரோவா ஆக முடியாதுன்னு. அதனால இல்ல, நீ சொல்றது தப்பு. என் கண்ணுக்கு தெரியறத உன்னால பார்க்க முடியல. கவலைப்படாத, எல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். எத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். என்னைக்காவது நான் போய் சொல்லியிருக்கேன்? ரொம்ப பேசினாலே கொஞ்சம் பயமா இருக்கு. போகணும், நான் வாக்கு கொடுக்குறேன். ரிஸ்க் எடுக்க போகிறோம். அதனால என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் நாம திட்டம் போட்ட மாதிரி தான் நடந்துக்கணும். இந்த திசை திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு இவன் தான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாட்டிக்க கூடாது. பிளான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தெரியும், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சண்டையில நான் ஜேனினே வந்திருக்கான். அவன் தலையில நிச்சயமா நல்ல அடிபட்டிருக்கும். அவனால நிச்சயம் எழுந்து நிக்க கூட முடியாது. எல்லாம் போதும், இப்ப நீங்க எல்லாத்தையும் முடிக்கிறேன். நீ கடைசி வரைக்கும் நல்லா சண்டை போட்ட. ஆனா இப்ப எல்லாம் அது ஸ்ட்ரீம் போட வைக்கிறான். வீக் பண்ணோம். ஹார்மன் இல்ல, அவங்களோட வேலையை பண்ணுவாங்க. நம்ம ரைனரை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நாம 3 தண்டர் ஸ்பேஸ் வச்சு அவனை தோற்கடிக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். அவனால எப்ப நகர முடியாம இருக்குதோ அப்பதான் நம்ம அட்டாக் பண்ணணும். இது ஒர்க் அவுட் ஆகாமல போலாம். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இதோட இது முடியணும். கழுத்துல போனோம். நான் என்ன பணையமா வைக்கிறேன். சராட்டா மிச்சிருக்கிற 2 தண்டர் ஸ்பேஸ வச்சு தாக்குவாங்க. வாயில பட்டுருச்சு. அது ஹவு மேலே வெடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஷாஷா ஒருவேளை அவன் வாயை வெடிச்சதுன்னா ரைனரோட வாய் பொழந்துக்கும்.
அதுக்கப்புறம் மிகாஸ் அவளோட தண்டர் ஸ்பேஸ வச்சு அவனோட வாய் மூலமா அவனோட கழுத்தை வெடிக்க வச்சிருவா. போகல. இந்த வாய் உடஞ்சிருக்கு. நான் திரும்ப ட்ரை பண்ண தான் போறேன். ஓ இது பயங்கர அண்ணாலுங்க இது. எனக்கு புரியல. இன்னும் அவன் எப்படி தாக்கு பிடிக்கிறான். அவனோட ஆங்கரிங் நட்பு லூஸ் ஆகிக்கணும். அவனால இவ்வளவு கிட்ட நின்றுக்கவே முடியாது. இது மாதிரியே நெருப்பு கங்கு மாதிரி போயிட்டு வீக் ஆகுது. எப்படி தாங்குறான்னு தெரியலையே. ஆனா ஆர்மன், இப்படித்தான் நீ சாகணும்னு நினைக்கிறியா? உனக்கு இருக்க அறிவால இவ்வளவு முட்டாள்தனமான பிளானா பண்ணுவேன். வெந்துராது. சாகணும் நான் முடிவு பண்ணுவேன். மூச்சு விட முடியல. எனக்கு போயாகணும். இல்ல, இப்ப போகக்கூடாது. இது பத்தாது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கணும். இங்கேயே இருக்கணும். எதுக்காக இவன் இப்படி பண்றான்? தாங்குறான்னு தெரியல. ஆனா அந்த கேரன் மைண்டி கீழே விழுந்திருக்கானே. நீக்கு சாவும் மத்தவங்களும் அங்க ரைனரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்காக இப்படி பிடிவாதமா பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, நீ இப்படிதான் சாகணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாகடிக்கிறேன். தூள்லாம் பிரியுது. என்னோட கனவு, என் வாழ்க்கை, எல்லாமே இது கூட கொடுக்க வேண்டியது இதை மட்டும்தான். ஒரு நாள் இதை எல்லாத்தையும் கடவுள் பாப்பா. மிகாசா, இது ரொம்ப ஆபத்தானது. இல்ல இது பர்ஃபெக்ட். இது சாகுற நேரம் வந்துடுச்சு. மிகாசா இல்ல, இது நடக்க கூடாது. ரைனர், உன் கதை முடிஞ்சது. ஓகே அருமையா. முடிஞ்சிருச்சு. அடுத்து அழிக்க வேண்டியது எரினையும் குதிரையும் தான். என்னது? ஹார்டன் டைட்டன்? ஹியூமனா வராங்க. பிடிச்சிட்டான். அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்த வெட்ட முடியுதா? அவன் வீக் இல்லை, ஃபுல் வீக் இல்லை, ஸ்ட்ரீம் போட்டு தான் என்னால அசைய முடியாதுன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். ஆர்மன் அவனுக்காக தாக்கு பிடிச்சிருக்கான். அவன் ஹார்டன் ஆகணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கான். அவனுக்கு பதிலா ரெப்ளிகா டைட்டன் உருவாக்குற வரைக்கும் அவன் டைம் எடுத்திருக்கான். என்ன பலவீனமாக்குறதுக்காக அவங்க இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்பதான் எரினால எனக்கு தெரியாம என் பின்னாடி இருந்து தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆர்மின் என்ன ஆச்சு? எத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனா? தப்பு பண்ணிட்டேன். ஏற்கனவே அவன் என்ன சொல்ல வரான்றதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஹேய், நீ எதுக்காக திரும்ப சண்டை போட மாட்டேங்கிற? நீ தோத்துக்கிட்டே இருக்கன்னு தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் கூட திருப்பி அடிக்கணும்னு தோணல. நீ தப்பா சொல்ற. நான் ஒன்னும் தோக்கல.
சரி, உன்னுடைய பேர் என்ன? நீ ஒரு ஹீரோ. உன்னுடைய தைரியத்தால தான் எங்களை காப்பாத்திருக்க. இந்த எபிசோடை பற்றி என்ன பேசுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவன் வேறு பயங்கர எமோஷனல் ஆகிட்டான். இவனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்கேன். ஏற்கனவே எர்வினே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நிலமைன்றது தெரியல. அவருக்கே எனக்கு போன எபிசோட்லேருந்தே ஒரு 2 நாள் கேப் போட்டு தான் இந்த வீடியோவே பண்ணோம். அவ்வளோ எமோஷனல் ஆச்சு. எர்வின் போக போகிறாரு, அவருக்கே என்ன ஆக போகுதுன்ட்டு. அதை யோசிக்கிற டைமுக்கு இங்கே வந்து அர்மினும் இப்படி ஆயிடுச்சுன்றது சத்தியமாக ஏற்றுக்க முடியல. இல்லை நினச்சி பார்க்காதது. நம்ம இங்கே மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தோம், இதெல்லாம் போயிடுச்சு. இவனை எப்படா வீழ்த்த போகிறாங்க, இவங்க என்ன வீக்னஸ் இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். நினச்சி பார்க்காதெல்லாம் நடக்குதுன்றப்போ அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஒன்றுமே புரியல எங்களுக்கு. ஏன்னா அர்மின் பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை, அவனுக்கு இப்படி ஒரு நடக்கும்ன்றதெல்லாம். ஆர்மின் வந்து ரொம்ப பிடிக்கும். அது அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுவான். அவன் ஏதோ ஒன்று போய் ஏதோ ஃபைட் பண்ணி அப்படி எதுனாச்சும் ஒன்று அப்படி தான் நான் திங்க் பண்ணி பார்த்துனே இருக்கேன். சரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவான்னு சொல்லிட்டு. பட் தன்னையே கொடுத்து அந்த இதை வெளியே வர வச்சு அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அந்த உடம்பே இல்லை, ஃபுல்லாக அது உருகி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இவன் மேலேருந்து இவனை ஸ்ட்ரீம் போட வைப்பான், வீக் ஆக்குவான். அந்த டைமுக்கு இவன் கீழேருந்து என்ன கால் வழியாக அட்டாக் பண்ணி ஏதாவது பண்ணுவான், அப்படி தான் பிளான் இருக்கும் நான் நினச்சேன். அவன் கீழே விழுறப்பையும் தெரிஞ்சு போச்சு, அடியிலேருந்து எதாவது அட்டாக் பண்ண போகிறான் போல், இவனை திசை திருப்ப பார்க்குறான்ட்டு அப்படி தான் நான் ஒரு பாசிட்டிவ் ஃபீலே நினச்சிட்டு இருக்கேன். பட் இது போட்டது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்ங்க. அது இதுக்கு முன்னாடி வந்து வெறும் அந்த அனல் வந்து ஆவி மட்டும்தான் வரும். இன்றைக்கி பார்த்தா அப்படியே அந்த நெருப்பே பறந்துச்சு. இன்னும் ஆக்ரோஷமாக பண்ணுறப்போ அந்த இடத்துல அவ்வளோ நேரம் அவன் தாக்கு பிடிச்சதே எனக்கு தெரிஞ்சு பெருசு. நம்மளாம் இருந்தால் அதுக்கே உருகி இறந்துருப்போம். அதுக்கும் மேலே தாங்கி அந்த உடம்பே கருகுனாலும் அந்த இடத்துலேருந்து போக முடியாதெல்லாம் வந்து மாவீரம் தான் சொன்னோம். அது இல்லாமல் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பையன். எப்போவுமே என்னால் எதுவும் முடியாது, நான் எதுக்குமே இல்லை, எல்லாம் நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்கன்னு அப்படி அப்படி சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து இருந்த ஒரு பையன் அப்படி தன்னை கொடுத்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் வந்து அவன் சொன்னான், நான் என்ன இருந்தாலும் எப்படியும் திரும்ப வருவேன், நான் நினச்ச அந்த கனவை பார்க்கறதுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு தான் அதுக்கு வந்தான். ஆனால் அது இல்லை, அது தெரில, அதையும் அந்த ஸ்கின்னையும் இதை சரி பண்ணிட்டு வந்துட மாட்டானான்ற மாதிரி இருக்குது. முடியாது, பட் அப்படி இருக்கு. அது கறிக்கட்டையாக விழுந்து கிடக்குறான், வெறும் கட்டை மாதிரி கிடக்குது. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ வலியாக இருந்தது. அது நம்மளுக்கு பல நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துது. நம்மளுக்கு ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த நிகழ்வுலாம் அது அந்த மாதிரி பார்த்தாலே வந்து நம்மளுக்கு நிறைய இது போகும், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்மளுடைய அர்மினோட சைல்டுஹுட் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனையை கண்டு ஓடினதே இல்லை இது வரைக்கும். நம்ம எப்பவுமே பார்ப்போம், அவன் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கான், அவனை அடிச்சுட்டு இருப்பாங்க, அவன் பிகாஸ் அவன் யாருன்னா வந்து காப்பாற்றுவான். ஆனால் அவன் நின்று அடிதான் வாங்கியிருக்கான் இன்னி வரைக்கும், பயந்து ஓடினதே இல்லை. அதை தான் அவன் சொன்னான், நான் பயந்து ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோலை இல்லை, வீரன். அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஸோ இங்கே அர்மீனுக்கு நடந்த விஷயத்தில் இங்கே பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்தது வந்து எங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதுதான் மைண்டில் இருந்தது. இந்த பக்கம் வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒன்று நடந்தது. அது லிவையை பற்றி சிம்பிளாக சொன்னோன்னா, டைட்டன்ஸை பார்த்து மக்களுக்கு பயம், ஆனால் லிவையை பார்த்து டைட்டன்ஸ்க்கே பயம் தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. ஏன்னா அவனை பார்த்து தான் அங்கே அதுந்தாங்க ரைனரு இவங்கெல்லாம் முன்னாடியே வார்னிங் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு மோசமான ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடாதுன்னு. கரெக்டாக வச்சு செஞ்சாருங்கன்னா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. அட்டாக் பண்ணிடுவாருன்னு நினச்சேன், பட் வந்து அது ஒரு நம்ம அது பெருசு பீஸ்ட் ஐட்டம்னா இருக்கிறதுலே மோசம் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒன்றுமே பண்ண முடியல நான் நினச்சேன். இவர் என்னடானா அது ஒரு அது ஒன்றுமே மதிக்கலை, போட்டு துண்டு துண்டாக வெட்டி இப்போ பீச்சு ஃபுல் வெறி காட்டினாரு. அது நம்ம எர்வின் வேறு செத்துருக்காரு முன்னாடியே, அவன் கண்ணு முன்னாடி அடிபட்டிருக்காரு போது ஃபுல் பீஸ்ட் மோடுக்கு போயிட்டாரு, போட்டு கிழிச்சு ஒரு வலி பண்ணாருங்க. அது என்ன சொன்னே தெரில. மொத்த வெறி நம்மளுக்குள்ளே அவ்வளோ வெறி இருக்கு இல்லையா, இது என்னடா இப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் அழிச்சிட்றீங்க, அது மொத்தத்தையும் ஒருத்தனுக்குள்ளே புகுத்தி அவன் வெறி அண்ணா எப்படி இருக்குமோ அப்படி பார்த்தோமே. இந்த இது வேற லெவலில் இருந்தது. எதிர்பார்க்காத ஸ்பீடு. மற்ற டைட்டன்ஸ் வந்து அதுங்களே அவ்வளோ பவர் வச்சுருக்கோம் கழுத்துக்கு, எது அட்டாக் பண்ண முடியாது. அப்போ நான் யோசித்தேன், அப்போ இது வந்து எந்த அளவுக்கு பேக்கப் வச்சுருக்கோம், அந்த கழுத்தில் அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டீல் அது இதுன்னு பவர் போட்டு பயங்கரமாக வச்சுருக்கோம், எப்படி இது பண்ணுவாங்கன்னு நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் லிவை அப்போ செகண்ட்ஸ்க்கும் கம்மி ஸ்பீடுங்க, செகண்ட்ஸ் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு ஸ்பீடில் அதை பயங்கரமாக பண்ணாது, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம லிவையை பற்றி பேசுகிறோன்னா, அங்கே வந்து அத்தனை உயிர் அது போனனால தான் நடந்துச்சு. அவங்க வந்து அந்த உயிரை பற்றி கவலைப்படாமல், ஏன்னா யாருமே விழுந்துட்டாரு,
அப்படி விழுந்துமே இவங்க போய் நான் அப்பயும் வந்து பின்வாங்காமல் இல்லை அவர் சொல்லிட்டார் நம்ம செய்யணும்னு சொல்லி மொத்த பேர் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அந்த ஸ்மோக் போட்டாங்க. அதனால தான் லிவைனால் அது முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு இதில் ஈக்குவலாக பங்கு இருக்குது. ஸ்மோக் போட்டு அது ஃபுல்லாக மறைச்சதுனால தான் டக்குன்னு வந்து அட்டாக் பண்ண முடிஞ்சது. ஸோ அது எல்லாருக்குமே பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தா லிவையும் பார்த்தீங்கன்னா இப்போ யோசிக்கிறது என்னன்னா, எர்வினுக்கு அந்த ஊசியை போட்டு அவரை எழுப்பி இந்த பீஸ்ட் இவனை முழுங்க வச்சிட்டா இந்த பவர் இவரு கிடைச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அது இன்னும் பயங்கரம். அப்படி ஒரு யோசிப்பாரு நினைக்கிறேன். நாங்கள் நினச்சது ஒன்று அவருக்கு அவரே போட்டுப்பாரு, இல்லை எரனுக்கு கொடுப்பாரு அப்படிதான் நினைச்சோம். பட் இவர் எர்வினுக்கு யோசிச்சது வந்து அப்பா என்ன பாடிங்க அது இல்லை. எந்த இடத்துலையும் இல்லை எர்வின் லிவையும் மாற்றி மாற்றி அப்படி தான் இருந்துக்கிறாங்க ஸ்டார்டிங்லேருந்து விட்டு கொடுக்காம. அவரை திங்க் பண்ணது வந்து பயங்கரம். அதான் அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் இருந்தது. இது ஆனால் வேற லெவல் யோசனை தான். சப்போஸ் இப்போ அவர் விழுந்தார் என்ன ஆச்சுன்றது காட்டல. இப்போ நம்ம ஃப்ளோஜ் அவன் மட்டும்தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான். நீங்கள் அந்த ரெட் கலர் ஏர் அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு சொன்னீங்க. அது இதுக்கு தானே என்னன்னு தெரியல. கரெக்டாக வந்து அந்த மேபி சப்போஸ் இப்போ அவர் இருந்தாருன்னா இது நல்ல யோசனை தான். இது எப்படி இருக்குது, எர்வினே வந்து இந்தாடா அப்படின்ட்டு உனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோந்தோ குடுறான்னு அவர்கிட்டே கொடுத்து திரும்ப அவருக்கே அது கொடுக்குற மாதிரி ஒரு சீனாக போது அவர் ஏதோ நினச்சி கொடுத்தாரு. ஆனால் இப்போ அது அவருக்கே உதவுன்றது தெரியல. இப்படி நடக்குமான்னு தெரில. ஆனால் நடந்துச்சுன்னா இப்படி தானே இருக்கும். ஆமாம், அவரு ஐடியா தான் பயங்கரமாக யோசிக்கிறவரா. அவ்வளோ மூலையில் ஒருத்தர் டைட்டனாக இருந்தால் ஐடியாவும் சொல்லணும். டைட்டனாக இருந்தால் அவரே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவார். அந்த அளவுக்கு அது பயங்கரமாக இருக்குல்ல அப்படி வந்துட்டாருன்னா. நான் அதெல்லாம் இப்போ எப்படி யோசிச்சுட்டு இப்போ போட்டியம் வீசினா பாருங்க, கல் எடுத்து வீசி வீசி அந்த மாதிரி நம்மாவது மாட்டினா இப்போ அவர் வீச மாட்டார் டைட்டன்ஸ் மேலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது பயங்கர கடுப்பாக இருந்துச்சுங்க. அந்த கல் தூக்கி அப்படி வீசி வீசி நம்மலாம் அப்படியே கரைஞ்சிட்டு இருந்தோம் காற்றுல. ஸோ அந்த இது தான். பட் ஆனால் பொழைச்சிட்டாங்க. நினச்சேன் அவருக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. ஃபஸ்ட்டு கழுத்து போட்டு அந்த என்னது கண்ணில் விரல் விட்டு ஆட்டானான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது கண்ணுக்குள்ளே போய் வெட்டி வீசி அவனை வெளியே எடுத்து வாயிலே கட்டி விட்டார் தான் வந்து வேற மாதிரி சீனது. நான் நினச்சேன் கொன்றுவாருன்ட்டு. பட் இதுக்காக யோசிச்சு கொஞ்சம் அப்படி அந்த யோசனை இருக்கும்போது கரெக்டாக காப்பாற்றி கொண்டு போயிட்டான். அவனும் எஸ்கேப்பு. ஸோ இங்கே நம்ம ரைனரை பிடிச்சிட்டாங்க, அவனை பிடிச்சிட்டாங்க. இது என்ன பண்ண போகிறேன், ரைனர்தும் வேறு லெவல் தான் இருந்தது. அதுவும் வேறு லெவல் பக்கா பிளான் தான். வாயை உடச்சி போய் மிக்காசா வாயிலே நின்று வாயிலே விட்டா அதுவுமே வேறு லெவல் தான் இருந்தது. இங்கே இது எல்லாமே பார்க்கறதுக்கு மாதம் நல்லா இருந்தது. பட் எப்படி யோசிச்சாலும் அர்மீனுக்கு அப்படி ஆனது வந்து ஏற்றுக்க முடியல. அதனால இந்த எது பற்றிலாம் முன்னாடி அது திங்கே போக மாட்டேங்குது. நம்ம என்ன யோசிச்சாலுமே அர்மீன் அங்கே போயிடுச்சு, அந்த உயிர் போயிடுச்சுன்றது தான். அது ஏற்றுக்க முடியல. எனக்கு என்னன்னா இப்போ ஒருத்தவங்க அடிபட்டு கொஞ்சம் உயிர் இருக்குன்னா அவங்களுக்கும் போடலாம். இல்லை உயிரோடு இருக்கிறவங்க நார்மலாக நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஹியூமனாக இருந்து டைட்டனாக மாறுறாங்க, ஓகே. பட் எனக்கு என்ன ஆசைன்னா அர்மீனுக்கு வந்து அது போட்டு அவன் திரும்ப பழைய மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அவன் குத்துயிர் குளிரமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கீழே பாடி இருக்குது, அந்த காலெலாம் இருக்குது, உடம்பு மட்டும்தான் எரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு எப்படி தீக்காயம் பட்டால் மேலெல்லாம் எரிஞ்சிருக்கும், பட் உயிர் உள்ளே இருக்கும்ல. நம்ம அந்த போராடிட்டு இருப்பலாம் தீக்காயத்தோட. எனக்கு அந்த மாதிரி தான் அர்மீன் இருப்பானோன்னு ஒன்று தோணுது. சரிங்க, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பேன்.